ஹலோ ஆல். நான் உங்க சகோதரி ஃப்ரம் ஜப்பான். எப்பல்லாம் மெயின் டோர் ஓப்பன் பண்றனோ, அப்பல்லாம் இந்த ஆப்போசிட்ல இருக்க மலை மேல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப கியூரியஸா இருப்பேங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவால்ல, போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சோஃபால செவனேன்னு கிடந்த என்னோட ஹஸ்பண்ட் மெட்டீரியலையும் வந்தே ஆகணும்னு இழுத்துட்டு கிளம்பிட்டேன். நாங்க கிளம்புறப்பவே ஈவினிங் ஆயிடுச்சு. மலை பக்கத்துல போக போக ரொம்ப பெருசா இருந்தது. ஐயோ! இவ்ளோ பெரிய மலையா இருக்கே! இது எப்புட்றா ஏறப் போறோம்ன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்ப என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாரு, "நீ இந்த மலை மேல ஏறி வர வேண்டாம். இதுக்கு வேற வழி இருக்குன்ட்டு." அது என்னடா ஜப்பான்ல நம்மளுக்கு தெரியாத வேற வழின்னு அவர ஃபாலோ பண்ணி போனேங்க. அங்க போய் பார்த்தா, ஒரு சூப்பர் ஹை கிளாஸ் செட்டப்போட ஒரு என்ட்ரன்ஸ் இருந்தது. ஆமாங்க, அந்த மலை மேல இருக்க சிட்டி பேரு பிரிலா சிட்டி. அந்த சிட்டிக்கு நம்ம அந்த மலை வழியாவும் போகலாம், இல்ல இந்த வழியாவும் போகலாம். சரின்னு ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஆக, அந்த அந்த வழியா என்டர் ஆனோம். உள்ள போய் பார்த்தா, எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு அவ்ளோ ஒரு சூப்பரா இருந்தது. சுய்கா கார்ட ஸ்வைப் பண்ணா தான் உள்ள என்டர் ஆக முடியும்னோனே, சரின்னு நம்ம கார்ட எடுத்து ஸ்வைப் பண்ணி உள்ள போயிட்டேங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய டனல். ஃபுல்லா ஏசியோட, லைட்டிங்கோட ரொம்ப நல்லா இருந்தது. ஓ! இந்த டனல் வழியாவே மேல போயிரலாமான்னு நெனச்சுட்டு இருக்கிறப்ப தான், இல்ல இதுக்கு வேற வழி இருக்குன்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் லிஃப்ட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. ஜப்பான்காரங்க தாங்க. மலை ஏறுறதுக்கு லிஃப்ட்டா? வாவ்! லிஃப்ட்ல ஏறி மேல போய் திறந்திடு சீசேம்ன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா, அவ்ளோ ஒரு பிரம்மாண்டம். ஆமாங்க. நம்ம பில்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருந்த மலையா இவ்ளோ அழகா இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இதையா இவ்ளோ நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் நானு. மலை மேல நின்னு பார்த்தா நம்ம பில்டிங் எல்லாம் குட்டி குட்டியா தெரிஞ்சது. நாங்க இருக்கிறதே 8த் ஃப்ளோர். 8த் ஃப்ளோர்லேருந்து இந்த மலை அப்ப எவ்ளோ பெருசா இருந்திருக்கும். இந்த ஒரு வியூல நான் ஜப்பான பார்த்ததே இல்ல. அவ்ளோ சூப்பரா இருந்தது. எங்க பில்டிங்க்கு பின்னாடி இருந்த கடல் கூட அவ்ளோ அழகா தெரிஞ்சதுங்க. உள்ள வந்து பார்த்தா கம்ப்ளீட்லி சென்ட்ரலைஸ்டு ஏசி. இங்க ஏதோ செலிப்ரேஷன் போல. குட்டி குட்டி விண்ட் செயின்ஸ்ல ஏதோ பேப்பராட்டம் எழுதி ஒட்டி அத அங்க வச்சிருந்தாங்க. அந்த விண்ட் செயின்ஸ் எப்பவுமே சவுண்ட் போட்டுட்டே இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஃபேனும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு பெரிய சோஃபா வச்சிருந்தாங்க. மலை ஏறி வர்றவங்க டயர்டா இருப்பாங்க இல்லையா? அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு. பட் நம்ம தான் டயர்டா இல்லையே! சரி சிட்டி சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டோம். உள்ள போய் பார்த்தா, இது ஒரு சிட்டின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? 5 ஸ்டார் ஹோட்டல் செட்டப்ல அவ்ளோ அழகா இருந்ததுங்க. இங்க சும்மா 2000 பில்டிங்ஸ் இருக்காங்க. இந்த 2000 பில்டிங்ஸ்ல இருக்க மக்கள் எதுக்காகவும் கீழ போக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் லைக் ஜிம், பார்க், மெடிக்கல், ஏடிஎம், கன்வீனியன்ஸ் ஸ்டோர், கிராண்ட் பார்ட்டி ஹால், வெயிட்டிங் ஹால் எல்லாமே இங்க அவங்க சொசைட்டி செட்டப் பண்ணி குடுத்துருக்குங்க. உள்ள போய் பார்த்தா கேஸ்டல் மாடல்ல ஒரு பெரிய வீடு அது மலையில இன்னும் மேலே இருந்தது. வர்றவங்கள அழகா வெல்கம் பண்ற வகையில ஒரு ஃபவுண்டெயினும் இருந்ததுங்க. எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாவும், அழகாவும் இருந்தது. எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு நைட் ஆயிடுச்சுங்க. சரி, ரொம்ப நாள் ஆசை நிறைவேறின குஷியில கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி ஜப்பான் பத்தி நெறைய கதைக தெரிஞ்சுக்கிறதுக்கு சகோ ஃப்ரம் ஜப்பான்ங்கிற என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க. ஹலோ ஆல். நான் உங்க சகோதரி ஃப்ரம் ஜப்பான். எப்பல்லாம் மெயின் டோர் ஓப்பன் பண்றனோ,